வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கசிந்த தகவல்: அதிமுக பாஜக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைய வாய்ப்பு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக பாஜக இடையே சமீபத்தில் கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது. மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை நேரடியாக சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டார். மேலும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் கடந்த மே 18ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், 2026 சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டிதான் திட்டவட்டமாக தெரிவித்து இருக்கிறார். இதன் மூலமாக அக்கட்சியின் தொண்டர்களும் உற்சாகம் அடைந்தனர். இருப்பினும் பாஜக அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடைபெற்று வருவதாகத்தான் கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இடம்பெறவிட்டால் என்றால் தனித்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பொதுவாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அளவு கடந்து விமர்சித்தது கிடையாது. சில சமயங்களில் பாராட்டவும் செய்திருக்கிறார். அந்த வகையில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட அதிமுகவின் கரமே ஓங்கி இருப்பதால் அக்கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை அதிமுக பாஜக நாம் தமிழர் கூட்டணி அமைந்து தேர்தல் களத்தை அவர்கள் சந்தித்தால் அரசியல் நிலவரமே வேறு மாதிரி இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் இடங்களில் சரி பாதிக்கு மேலான இடங்களில் தட்டி தூக்கும் எம்எல்ஏ பதவிகளை உத்தரவாதப்படுத்திவிடும் என்று கணிக்கினர்கள் அரசியல் நோக்கிறார்கள். இதனை மையமாக வைத்துத்தான் தனித்து போட்டி என்று சீமான் அறிவித்தாலும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் சுணுக்கம் காட்டுவார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இதுவரை 2 தொகுதிகளை மட்டுமே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றனர். இதன் மூலம் அந்த 2 தொகுதியையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினால் கூட சீமானால் கேட்டு பெற்றுவிட முடியும் என்ற மனக்கணக்கில்தான் அந்த தொகுதியில் வேட்பாளர் பெயர் விவரத்தை அவர் முன்கூட்டியே அறிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் விறுவிறுப்பாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.